ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மேலே உள்ள கண்டிஷ்டி, போட்டி பொறாமை, பில்லி, சூனியம், செய்வினை கோளாறுகள், எதிரியால் செய்யப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகள், சரியா? அது மட்டும் இல்லாமல் உடல் பிணி, நம்ம மேலே உள்ள கட்டுகள், எப்பேற்பட்ட விஷயத்தையுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க. நாமளே எந்த ஒரு மாந்திரிகிட்டையும் போகாமல் நாமளே அதை எப்படி கழிச்சிக்கிறது, கழிப்பு முறையில் எப்படி கழித்து கட்டை உடச்சிக்கிறது அப்படிங்கிறத எளிமையான முறையை தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே தெரிஞ்சுக்குங்க, நம்ம மேலே உள்ள ஏதாச்சும் ஒரு கட்டு இருக்குது, ஏதோ ஒரு செய்வன கோளாறுகளோ ஏவல் முறைகள் எதாக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. மற்றவங்க கையில் மற்றவங்க மூலியமாக நம்ம கழிப்பு முறை கழிச்சிக்கிட்டால் தான் உடனே விலகும். நல்லா புரிஞ்சுக்குங்க, எப்படி உடனே விலகும் முறை அதுதான், சரிங்களா? நாமளே பண்ணிக்க முடியாததெல்லாம் கிடையாது, பண்ணலாம், அதெல்லாம் பழிக்கும். ஆனால் பொதுவாகவே சரிங்களா, நம்ம மேலே உள்ள கட்டை நாம் ஒரு 1008 முறை உரு ஏற்றி உடைக்கிறதுக்கும், ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி அதே ஒரு 1008 முறை கட்டுங்கிறத 108 முறை சொல்லியும் உரு ஏற்றி உடைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, சரிங்களா? நமக்கான ஆப்ரேஷன் நம்மளே பண்ண முடியாது, சரிங்களா? அதுபோல் தான் நமக்கான பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா நீங்கள் தெய்வ வழிபாட்டு மூலயமா ஈஸியாக நல்லா தெரிஞ்சுக்குங்க. தியான மந்திரம் மூலயமா, உக்கரமான ஒரு காளி, துர்கை தேவி, சிவன் பஞ்சாட்சர மந்திரம் மூலயமாவும் வழிபாட்டு மூலயமா நம்ம மேலே ஒரு பிரச்சனை விளக்கிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு எளிமையான முறையில் நம்ம மேலே உள்ள துஷ்ட சக்திகளையும் கண்டிஷ்டிகளையும் எப்பேற்பட்ட கட்டுகளையும் நாமளே கழிப்பு முறையில் எப்படி கட்டை உடைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதை யார் வேணால் பயன்படுத்தலாம். எப்படி குழந்தைங்கள்லேருந்து, இப்போ குழந்தைங்க அழுகுறாங்க, இந்த விழுக்குன்னு அழுகுறாங்க, அந்த குழந்தை பயப்படுவாங்க பார்த்தீங்களா? குழந்தைக்கு நீங்கள் ஒரு எலுமிச்சை கொண்டு நீங்கள் இதை கழிக்கலாம். சூடத்தை வச்சும் கழிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. விபூதி முறைகளையும் கழிக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு உடம்பு கையெல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்குது, அடித்து போட்ட மாதிரி இருக்குது, இல்லை கண்டிஷ்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு நம்ம இந்த முறையை பண்ணலாம். வீட்டுக்கு வெளியே தான் பண்ணணும், வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடாதுலாம் தெரிஞ்சுங்க. வீட்டு வாசலில் பண்ணலாம். நீரோட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, நீரோலைகள், அங்கே சைடில் அந்த முறையில் அந்த இடத்துல போய் பண்ணிக்கலாம். கழிப்பு முறைகளை மயானத்தில் பண்ணுறது ரொம்ப 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 சிறப்பு. இப்போ இந்த முறை கோயிலையும் பண்ணலாம், சரிங்களா? கோயிலில் பண்ணிவிட்டு இந்த சூளத்தில் குத்தணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நல்லா தெரிஞ்சுங்க, துஷ்ட சக்திகளாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட கட்டுகளாக இருக்கட்டும், கண்டிஷ்டியாக இருக்கட்டும், அந்த நொடியே அப்போவே உடஞ்சி தூளாக போயிடும். இந்த முறையை பண்ணுறதுனால பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், மற்றவங்களுக்காக இருக்கட்டும், யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு வராது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தெய்வத்தின் மூலயமா தெய்வத்திட்ட இந்த முறையை நம்ம போய் தெய்வத்தின் மூலம் தெய்வத்தில் போய் முறையிடுறோம், சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த கட்டை உடைக்கிறத தெய்வம் தான் உடைக்கும். அப்படிங்கும்போது இந்த பாதிப்பு உள்ளவங்களே பண்ணலாம். நான் எந்த ஒரு மாந்திரிகிட்ட போயும் சரியாகலை, இல்லை அப்படின்னா காசு கொடுக்குறதுக்கு எனக்கு வசதி இல்லை எனக்கு யாரையும் நம்பவும் எனக்கு விருப்பம் இல்லை, நம்பவும் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நான் சொல்கிற முறையை நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இதுக்கு உகந்த நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசை இரவு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அமாவாசை இரவு இல்லையா சனிக்கிழமை இரவில் பண்ணலாம். இந்த 2 வேலையை தான் பண்ணுறது. ஆனால் அமாவாசை தான் சிறப்பான நாள். இப்போ ஒரு பேச்சு மயானத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா, மயானத்தில் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு வாழையில விரித்து பச்சரிசி பருப்பி மயானத்தில் உள்ள தெய்வங்களுக்கு ஒரு படையல் ஒன்று வச்சுருங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு அசைவ படையல் ஒன்று வச்சுருங்க. படையல் வச்சுட்டு நல்லா தெரிஞ்சுக்குங்க, செவ்வரளி பூ இருக்குது பார்த்தீங்களா, செவ்வரளி பூ எடுத்து வச்சுக்குங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு தேங்காய், ஒரு பூசணிக்காய், ஒரு எலுமிச்சங்காய், நல்லா தெரிஞ்சுக்குங்க, 3 காய் எடுத்து வச்சுக்க. அந்த பச்சரிசி மேலே வச்சுக்குங்க. வச்சுட்டு சாம்பிராணி ஏற்றிட்டு தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 108 பூ, அரளிப்பூ, செவ்வரளிப்பூ எடுத்துகிட்டு நான் கொடுக்குற மந்திரத்தை, சரிங்களா, தெய்வத்தை நினச்ச மாதிரியே தெய்வத்தோட பேரை சேர்த்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எலுமிச்சம்பழத்து மேலே 108 முறை அர்ச்சனை பண்ணுங்கள். அதுபோல் தேங்காய் மேலே 108 முறை அர்ச்சனை பண்ணுங்கள். அதே போல் பூசணிக்காய் மேலே 108 முறை அர்ச்சனை பண்ணுங்கள், சரிங்களா? அர்ச்சனை பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த 3 காயெல்லாம் தெரிஞ்சுக்க, நீங்கள் மஞ்சள் நிலையில் அலசிட்டு அதை சுற்றி பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் இலையிலே வைக்கணும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா, மந்திரத்தோட பேர் சொல்கிறேன், ஓம் தும், சரிங்களா? அங்கே உள்ள மயான காளி அப்படின்னா மயான காளி, அங்காயின்னா அங்காயி, காளினா காளி, நல்லா தெரிஞ்சுக்குங்க.
இது வந்து பெண் தெய்வங்களை வச்சு நம்ம வந்து இந்த கட்டுமுறையை வந்து கழிக்க முடியும். ஆண் தெய்வங்களை வச்சு கழிக்க முடியாது, கழிக்கவும் கூடாது. பெண் தெய்வங்களாக இருந்தாலும் சரி, உக்கிரமான தெய்வங்களை வச்சு தான் வந்து பயன்படுத்த முடியும். காளி, துர்கை, மயானக்காளி, சரிங்களா? இந்த ஆக்ரோஷமான பெண் தெய்வங்களை வச்சு தான் நம்ம வந்து இந்த முறையை வந்து கழிக்கணும். பிடாரி, சரிங்களா? இந்த உக்கிரமான பெண் தெய்வங்களை வச்சு தான் இந்த பூஜை முறையை நீங்கள் வந்து மேற்கொள்ளணும். பெண் தெய்வத்து பேரை சேர்த்து தான் நீங்கள் வந்து இந்த பூஜை முறையை வந்து செய்யணும், சரிங்களா? ஒன்றில் மந்திரம் வந்து எளிமையான மந்திரம் தான், ஒரு வரி மந்திரம் தான். ஓம் தும், சரிங்களா? தூயும் தும் போட்டு அங்கே நீ எந்த தெய்வத்தில் இருக்கீங்களோ அங்கே காளி தெய்வமா காளி, ஓம் தும் காளி தெய்வி தாயே நசி மசி நசி மசி, அவ்வளோதான். இதான் மந்திரமே, சரிங்களா? இதை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு எலுமிச்சத்தில் வந்து 108 உரு கொடுக்கலாம். எப்படி 108 உரு உள்ளங்கையில் வச்சு, உள்ளங்கையிலேயே எளிமையாக வச்சுக்கிட்டு 108 முறை உரு கொடுத்துட்டு உங்கள் தலையை வந்து 21 முறை இடது பக்கமாக சுற்றணும். எப்படி இடது பக்கமாக 21 முறை சுற்றிட்டு சூலாயுதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நடு இதில் குத்தணும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நடு இது வந்து அழிக்கிறது, 2 சைடு இருக்கிறத வந்து காக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். சூலாயுதத்தோட அமைப்போட சக்தி என்ன அப்படின்னா, நடுப்பகுதி வந்து அழிக்கிறது, இடதுபுறம் வலதுபுறம் வந்து காக்கிறது, சரிங்களா? நம்ம வந்து இப்போ வந்து நம்ம அழிக்கணும், நம்ம மேலே உள்ளதை வந்து அழிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, 108 முறை உரு கொடுத்த கனியை வந்து உங்கள் தலையை 21 முறை கிழக்கு முகம் நின்றுக்கிட்டு நல்லா தெரிஞ்சுக்க, உங்கள் முன்னாடி வந்து ஒரு கற்பூரை எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், இல்லையா ஒரு தீபம்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்த வாரியே விநாயகர் பெருமான், குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நீங்கள் எந்த தெய்வத்தை வச்சு இந்த கட்டை உடைக்கிறீங்களோ அந்த தெய்வத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அது ஒரு சின்ன ஒரு படையில் போட்டுட்டோ இல்லை ஒரு 11 ரூபா காணிக்க வச்சுட்டோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் தலை இடதுபுறம் 21 முறை சுற்றி சூலாயத்தில் வந்து நடுப்பகுதியில் குத்திட வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதே மயானத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா இதே போல தான் 108 முறை தேங்காய், பூசணிக்காய், எலுமிச்சங்கனி ஒன்றுக்கும் வந்து 108 முறை செவ்வரளி பூவில் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு காயும் வந்து நல்லா தெரிஞ்சுக்க, உங்கள் தலையை சுற்றி அறுத்து போடணும்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஒரே இதில் அறுத்து போடணும், அறுத்து போட்டுடணும். எதாவது பூசணிக்காய் அறுத்து போடணும், தேங்காய் ஒரே வெட்டில் உடைக்கணும், அதே போல் எலுமிச்சங்கனி அறுத்து போட்டு அது மாதிரி குங்குமத்தை, பூவை ரெண்டுமே வந்து தூவி விட்டுரும். நல்லா புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? இப்படி தான் கழிப்பு கழிக்கணும். நான் சொல்கிறது எளிமையான முறை. கழிப்பு கழிக்கிறதுல 1000 முறை இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. 1000 முறைகள் இருக்குது. நான் சாதாரண மக்கள் நீங்கள் அனைவரும் பயன்படுத்தணும், எளிமையாக பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப நான் எளிமையாக நான் கொடுத்துருக்குறேன் இந்த பதிவை. இந்த பதிவை நல்லா தெரிஞ்சுக்குங்க. யார் வேணால் பயன்படுத்தலாம், சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த முறையை வந்து இன்னமும் பழக்கத்தில் இருக்குது, சரிங்களா? நீங்கள் அமாவாசை இரவில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே உள்ள எப்பேற்பட்ட கண்டிஷ்டியாக இருக்கட்டும், கெட்ட சக்திகளாக இருக்கட்டும், துரு ஆத்மாக்களாக இருக்கட்டும், துரு தேவதைகள் நமக்கு வந்து செய்வனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், கெடுதல் எதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அந்த நொடியை கட்டு உடஞ்சி கழிப்பு ஆயிரும், சரிங்களா? கழிப்பு கழிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான முறை. இந்த முறையை பண்ணிட்டீங்க அப்படின்னா கை காலில் வந்து மஞ்சள் நீரை அலசிட்டு மூஞ்சி கழுவிட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே போகணும், சரிங்களா? இந்த முறையை வந்து தைரியமாக வந்து பயன்படுத்துங்க, அனைவரும் பயன்படுத்துங்க. நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.